ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சங்கரம் சிவசங்கரம். Question from கோவிந்தன் சார். அன்பே சிவம் என்ற வரிகளின் மூலம் அன்பும் சிவமும் ஒன்றுதான் என்று சொல்கிறார் திருமூலர். தாங்களோ சக உயிர்களிடத்தில் நாம் காட்டுகிற அப்பழுக்கற்ற அன்பின் மூலம் இறைவனை உணர முடியும் என்று சொல்கிறீர்கள். இந்த பிரபஞ்சத்தில் மேட்டர் அண்ட் எனர்ஜி இரண்டும் ஒன்றுக்கொன்று சார்புடையது என்று சொல்லும் நிலையில் அன்புதான் இந்த உலகத்தின் ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி என்று சொல்லலாமா? It's a feeling. அன்பே சிவம் ஆவது அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார். A person with the experiments of life will understand someday that it is love personified makes you become, make you realize Shiva. ஏன்னா எல்லா உயிரும் என் உயிராயின, எல்லா உலகும் என் வசமாயின. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரும் நான் தான், உலகம் பூரா எனக்கு தான் சொந்தம். பட் ஹவு அப்படின்னா, எல்லாம் கடந்த என்னம்பல தீசர் எல்லாம் கடந்தும் என்னுள் இருந்தார். இட்ஸ் காட் ஆர் சிவா எல்லாருக்கிட்டையும் அவர் தான் இருக்கார், எங்கிட்டையும் இருக்கார். அதனால் ஐ ஐடென்டிஃபை மை செல்ஃப் இன் எவ்ரி திங் அண்ட் எவ்ரி ஒன் அண்ட் ஐ ஆல்சோ ரியலைஸ் தட் தே ஆர் ஆல் வித் இன் மீங்கிற மாதிரி ரெண்டும். அதனால் இந்த அன்பு சிவம் ஆவது அருகிலார்னா அதுதான் அர்த்தம். இந்த உலகத்தில் வெறும் மனுஷங்களை லவ் பண்ணுறது இல்லை. ஈஸ்வர சர்வபூதானாம், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா படைப்புகளுமே கடவுள் தான் அப்படின்னு. சிவனுடைய ஆணை இல்லாமல் சித்தெரும்பும் கடிக்காது அப்படின்வாங்க. ஒரு சின்ன எறும்பு கூட ஒன்றை கடிக்காது, சிவனுடைய ஆணை இருந்தால் தான் அது ஒன்றை கடிக்குங்கிற மாதிரி. இதெல்லாம் ஆரம்பத்தில் புரியாமல் போகலாம். ஏன்னா அருள் என்பது அன்பு என்ற தாய் பெற்று போட்ட குழந்தை அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். அருள் எனும் அன்பு ஈன் குழவி, அன்பு என்ற தாய் பெற்று போட்ட குழந்தை தான் அருள். நமக்கு புரியாமல் போகலாம். நீங்கள் ஒரு மாம்பழம் சாப்பிட்றீங்க, அந்த மாம்பழ கொட்டையை துப்புறீங்க, அதிலிருந்து ஒரு சின்ன மாஞ்செடி வருது, அது பெருசாகுது, அதில் நூற்றுக்கணக்கான மாம்பழம் ஒரு 10-15 வருஷத்துக்கு வரப்போகுது. அப்போ நீங்கள் போட்ட அந்த விதை இருக்கு இல்லையா, அன்பு, அது அருள் பழுத்த பழமேங்கிற மாதிரி அது பெரிய மரமாகி அதில் 10-15 வருஷத்துக்கு மாம்பழங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் முதல்ல அன்புன்னா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கு தான் இந்த குடும்பம்லாம் உற்பத்தி பண்ணாங்க. ஒரு அப்பா அம்மா அவங்க குழந்தைகிட்ட அன்பு காட்டுறாங்க. குழந்தை வளர வளர பெரிய பையனாவது, கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, அவங்களுக்கு குழந்தை பிறகுது. தென் தே வில் அண்டர்ஸ்டாண்ட் நம்ம அப்பா அம்மா எவ்வளோ நம்மளை கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க அப்படிங்கிறது அப்போ தான் புரியும். அது வரைக்கும் புரியவே புரியாது. அது வரைக்கும் அவங்க கம்பேர் பண்ணுவாங்க. அந்த பையனுக்கு அவங்க வீட்டில் வாட்ச் வாங்கி கொடுத்துருக்காங்க, எனக்கு வாங்கி கொடுக்கவே இல்லை, இப்படிலாம் தான் இருக்கும். ஏன்னா யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், இந்த லௌகிகம் உங்களுக்கு தெரியாததுனால. இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆகி நீங்கள் குழந்தை குட்டிங்களை பேக்கிற போது ஒரு டைரக்ட் ஃபீலிங் பிட்வீன் த சில்ட்ரன் அண்ட் பேரண்ட்ஸ் என்னங்கிறதெல்லாம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அப்போ தான் உங்களுடைய பேரண்ட்ஸோட ஒர்த்தே உங்களுக்கு புரியும். ஓ, இப்படியெல்லாம் அவங்க கஷ்டப்பட்டு நம்மளை வளர்த்துருக்காங்களாங்கிறது அப்போ தான் புரியும். இனிஷியலி தே மே நாட் அண்டர்ஸ்டாண்ட். நம்ம குடும்பத்தில் இந்த லவ் எப்படி வருதுங்கிறது நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோம். எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் லவ். இது ஒரு 4 செவத்துக்குள்ளே இருக்கிற 5-6 பேருக்குள்ளே வர்ற அன்புங்கிறது. ஓகேவா? நிறைய பேருக்கு இதெல்லாம் புரியறதில்லை. ஒரு வீட்டில் ஒரு அப்பா அம்மா இருக்காங்க, அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை வளர்த்துருப்பாங்க. காண்டேகர்னு ஒரு மராட்டி போயட், அவர் சொல்கிறார், கண்ணை விளக்காக்கி கரத்தை தொட்டிலாக்கி இரத்தத்தை பாலாக்கி தருவோள் எவ்வளோ அவளே தாய்ங்கிறார். ஒரு குழந்தைய வளர்க்குறதுக்காக அவங்க அம்மா ராத்திரிலாம் முழிச்சின்னு உட்காந்துருப்பா. ஏன்னா இது இருட்டான கர்ப்பத்திலேருந்து வெளியே வந்திருக்கிறதுனால இது இருட்டு தான் தெரிஞ்ச பாஷை, வெளிச்சம் இதுக்கு தெரியாது. அதனால் கண்ணை விளக்காக்கி இவன் முழிச்சின்னு இருக்கணும். அதுக்கப்புறம் ரத்தத்தை பாலாக்கி கொடுக்கணும். கையை தொட்டிலாட்டுன்னு சொல்லின்னு உட்காந்து இருக்கணும். அவள் தான் தாய்ங்கிற வார்த்தை சொல்கிறார். அதனால தான் கடவுளுக்கே எக்ஸாம்பிள் சொல்கிற போது பாலினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்துங்கிறாங்க. வேலைக்கு பாலை ஊட்டுகிற அந்த தாயை விடவும் அன்பு காட்டுகிறவன் அறைவன். தாயை சிறந்த தயான தத்துவனே அப்படின்னா, தாயை விடவும்
என்னிடத்தில் தயவு காட்டுகிற தத்துவுக்கு சொந்தக்காரனாக. இப்போ எறும்பு முதலாகிய எல்லா ஜீவராசிகளுக்கும் இந்த அம்மா அப்பா ரிலேஷன்ஷிப் எல்லாம் இருக்குது, நமக்கு புரியாமல் போகலாம். இளந்தேவன் ஒரு கவிதை எழுதினார், மூகாம்பிகையே முழு நிலவே அப்படின்னு. ஸோ ஒரு ஆள் இந்த வாழ்க்கை பாதையில் நடந்து போகிறான், எதிரில் ஒரு உருவம் நடந்து வருது. அவங்க 2 பேருக்கும் நடக்கிற கன்வர்சேஷன், ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கினே இருப்பான் இவன், அது நிஜம் இல்லை இது நிஜம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எதிரில் வர்ற உருவம் இல்லையா, அது கேட்கும், உன்னை பெற்றெடுத்து ஏதோ ஒரு வஸ்து உலகத்தில் இருக்குன்னு நம்புறியான்ட்டு. ஏன்னா இவன் வேறு எதையும் நம்ப மாட்டேன்னு சொல்லுவான். அதான் நம்புகிறேன் நான், எனக்கு புரிஞ்சது அதுதான் ஆரம்ப காலத்தில் நான் குழந்தையாக இருந்தபோது அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல கவிதை. கடவுளுக்கும் அன்புக்கும் கயிறு கட்ட பார்க்கின்றாய், கடவுளை பற்றி ஏன் கவலைப்படுகின்றாய்? நான் என்ன சொன்னேனா? நம்பிக்கையை மட்டும் இதயத்தில் ஊன்றிவை, எல்லாம் சரியாகும். உன் வாழ்வில் இதுவரைக்கும் உண்மை என ஒன்றை மட்டும் எப்பொழுதாவது நீ எண்ணி இருந்ததுண்டா? இல்லை. ஆம் ஆம், ஆடினாள் நிகழ்ச்சியது. அன்னை மடிதனிலே ஆடித் தவழ்கையிலே அவள் கண்ணில் கொப்பளித்த ஆர்வம், அது உண்மை. அதுதான் நான் உண்மை என ஐயமின்றி ஒப்புவது. அதுவேதான் அகிலமெங்கும் நிஜமாகும். அடுத்தவைகள் எல்லாம் அதனுடைய வெறும் நிழல்கள். உன் தாய் இறக்கவில்லை, ஒரு தாயும் இறந்ததில்லை, என்றைக்கும் இருப்பவள் தாய். இதை நம்பு, மரணமில்லை. இது அந்த கவிதையில் வர்ற. அப்போ உலகத்தில் ஒரு நான் டிஸ்பியூட்டபுள் திங் ஏதாவது இருந்தால் அது அம்மா தான். ஏன்னா அது இல்லாமல் நீ இந்த உலகத்தில் வந்திருக்க முடியாது. உனக்கு அம்மா இருக்கிற மாதிரி தவக்கலை, பல்லி, பாம்பு எல்லாத்துக்குமே ஒரு அம்மா இருந்திருக்கு. இதே அம்மா இல்லாத இந்த உலகம் இல்லை. ஏதோ ஒரு கேஆர் விஜயா, நாகேஷ் இவங்கெல்லாம் நடித்த ஒரு சினிமாவில் ஒரு பாட்டு வரும், உலகத்தில் சிறந்தது எது அப்படின்னு. அப்போ நாகேஷ் சொல்லுவான், கேஆர் விஜயா உலகத்தில் அது இன்னும் யாரோ அது இன்னும் சொல்லுவாங்க, இவா தாயின்னு சொல்லுவான், இவளுக்கு தான் வெள்ளி கப்பு கொடுப்பாங்க. உலகத்தில் சிறந்தது எது 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 எது? உலகத்தில் சிறந்தது எது? ஓர் உருவம் இல்லாதது எது? ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு வீட்டிலும் அனுபவமாவது அது. உலகத்தில் சிறந்தது எது? ஓர் சிறந்தது காதல், அந்த காதல் இல்லையே காதல். உலகத்தில் சிறந்தது காதல். வட்டி கொடுப்போரும் வாங்கி முடிப்போரும் மறக்க முடியாதது. வட்டி கொடுப்போரும் வாங்கி முடிப்போரும் மறக்க முடியாதது. காதல் கட்டி அணைப்போரும் கலந்து மிதப்போரும் கடக்க முடியாதது, கடக்க முடியாதது. உலகத்தில் சிறந்தது எது? ஓர் உருவம் இல்லாதது எது? ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு வீட்டிலும் அனுபவமாவது அது, அனுபவமாவது அது. உள்ளே உயிர் வளர்த்து உதிரத்தால் பால் கொடுத்து அள்ளியிடும் போதெல்லாம் அன்பையே சேர்த்தெடுத்து தொல்லை தனக்கென்றும் சுகமெல்லாம் உனக்கென்றும் சொல்லாமல் சொல்லியிடும் தேவதையின் கோவிலது. பண்பு தெரியாத மிருகம் பிறந்தாலும் பால் தரும் கருணை அது. பசித்த முகம் பார்த்து பதரும் நிலை பார்த்து பழம் தரும் சோலை அது. இருக்கும் பிடி சோறு தனக்கென்று எண்ணாமல் கொடுக்கின்ற கோவில் அது.
இருக்கும் பிடி சோறு தனக்கென்று எண்ணாமல் கொடுக்கின்ற கோவில் அது. தினம் துடிக்கும் உயிர் கண்டு தோளில் இடம் தந்து அணைக்கின்ற தெய்வம் அது. அது தூய்மை, அது நேர்மை, அது வாய்மை, அதன் பேர் தாய்மை. உலகத்தில் 3 பேர் 3 ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க. இல்லை தாய்மைக்கு தான் வெள்ளி கப்பு கிடைக்கும் இந்த சினிமாவில். இது மாதிரி நிறைய யூகேன். இப்போது பட்டினத்தார் இருக்கார், அவர் எல்லாத்தையும் தொடர்ந்துட்டு ஊரை விட்டு கிளம்ப போகிறாரு. ஆனால் என்னை பெற்ற அம்மாவுக்கு கொல்லி வைக்காமல் இந்த ஊரை விட்டு போக மாட்டேன்னு மடத்தில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார். அந்த மாதிரி இறந்த உடனே கொல்லி வச்சுட்டு தான் ஊரை விட்டு கிளம்புனார். ஆனானப்பட்ட ஆதிசங்கர் எல்லாத்தையும் விட்டு சாமியாகி போயிட்டார். அவங்க அம்மாவுக்கு ப்ராமிஸ் பண்ணுறாரு, நீ எப்போ உயிரை விடுறியோ அப்போ நான் வரேம்மா அப்படின்னு. ஐயோ வடநாட்டில் இருக்கார், இந்த மாதிரி சாக போகிற காலடியில் ஆகாச மார்க்கமாக அவருக்கு பவர் இருந்தது. ஆகாச மார்க்கமாக வந்து அந்த தாய் இறக்கிற நேரத்தில் பக்கத்தில் இருக்கார். அந்த மாதிரி கொல்லி வைக்க போகிறார். அப்போ கேரளாவில் இருக்கிற நம்பூதிரி ஐயருங்கெல்லாம் வந்து சன்னியாசிக்கு அம்மா அப்பாலாம் இருக்க உறவு கிடையாது, நீ பண்ணக்கூடாது அப்படின்னாங்க. அவர் சொன்னார், நான் பண்ணுவேன்னு. அவங்க ஒத்துக்கவே இல்லை. ஸோ வீட்டு புழக்கடையில் அவர் வந்து பண்ணார், அந்த அம்மாவுக்கு தகனம் பண்ணார். அதுக்கப்புறம் கேரளாவில் நம்பூதிரிகளில் பல பேர் அவங்க வீட்லேயே அவங்க பெரியவங்களுக்கு தகனம் பண்ணுறதுங்கிற வழக்கத்தை கொண்டு வந்தாங்க. அதனால் எவ்வளோ பெரிய மகான்களாக இருந்தாலையும் கூட அவங்க மதருக்கு உள்ள மரியாதையை கடைசி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. பரமாச்சாரியார் இருந்தார், அவரும் சன்னியாசி ஆகிட்டார். ஆந்திராவில் எங்கேயோ ஒரு வாட்டர் ஃபால் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. அப்போது ஒரு டெலிகிராம் வருது. எல்லாருக்கும் என்னன்னு தெரியல, இவர் அதை பிரித்து கூட பார்க்கல. ஒரு சன்னியாசியுடைய அம்மா இறந்து போனால் என்ன பண்ணணுன்னு இருக்கே அப்படின்னாராம். எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, இவருடைய அம்மா இறந்து போயிருக்கா. அதுதான் டெலிகிராமில். நேராக போய் அந்த பக்கத்தில் இருந்த அருவியில் தலை முழுகிட்டு வந்து ஊற்றி பூசின்னுட்டு உட்காந்துட்டாராங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வழிமுறைகளை பின்பற்றுறாங்க. அவங்களுடைய மதருக்கு அவங்க கொடுக்க வேண்டியது வேறு அந்த ரெஸ்பெக்ட் இருக்கு இல்லையா, அதை பண்ணுறாங்க. நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. ஏன்னா இன்றைக்கி லௌகீகம் அப்பா அம்மாவுக்கு 1000 கஷ்டங்குது உலகத்தில். நாம் வி வாண்ட் டு பி பேம்பர்ட், அது பாசிபிள் இல்லை. அவங்களுக்குள்ள டென்ஷனில் எப்போ பாரு ஒன்று உச்சி மோந்து கொஞ்சிக்கினா உட்காந்து இருப்பாங்க இல்லையா. பட் தே டூ தேர் டியூட்டிஸ், அவங்க வேலையை அவங்க ஒழுங்காக பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனால் ஒரு குடும்பத்தில் என்ன நடக்குதுங்கிறதுக்கு ஒரு வயசான அப்பா அம்மாவுக்கு வயசான உடனே என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு எதுக்கு கட்டில் மெத்தலான்னு சொல்லி வீட்டு கேட்டுக்கிட்ட ஒரு வெரண்டா மாதிரி இருக்கும் இல்லையா, அங்கே ஒரு பாய்த்தலகாணியில் படுக்க போட்டுடுறாங்க. அவங்களுக்கு எதுக்கு வெள்ளித்தட்டுன்னு சொல்லி ஒரு எவர் சில்வர் இல்லை அலுமினியம் தட்டு ஏதோ ஒன்று கொண்டாந்து கொடுக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு மகன் இருக்கான் பேரன். அவன் சொல்கிறான், இந்த மாதிரி தாத்தா பாட்டி இறந்த உடனே எனக்கு அதெல்லாம் கொடுங்க அப்படின்னு. அப்பா அம்மா ஏண்டான்னாங்க, உங்களுக்கு கொடுக்கணும் இல்லைன்னா. அப்போ நம்ம பெரியவங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்குறோமோ அதான் நமக்கும் வரும். அது இன்றைக்கி அப்படி தான் ஆகிப்போச்சு. ஒரு கல்யாணம் ஆகுது, பொண்டாட்டிக்காரி வரா, வந்த உடனே சொல்லுவாள், இங்கே இருந்தீங்கன்னா உங்கள் தங்கச்சி கல்யாணத்துக்கு நம்மக்கிட்ட துட்டு கேட்பாங்க, வாங்க போயிடலாம் அப்படின்வான். இந்த தடியனும் போயிடுவான். அதாவது இங்கேருந்து 1000 ரூபாய் செலவு பண்ணின்னு கன்னியாகுமரிக்கு போய் எல்லாருக்கிட்டையும் வந்து பீத்திக்குவான், நான் போய் கன்னியாகுமரியை பார்த்துட்டு வந்தேன்னு. அவன் தங்கச்சியே கன்னியாகுமரி தான், இன்னும் கல்யாணம் ஆகாது உட்காந்துருக்கிறான். அதுவே இந்த மூடத்துக்கு வர்றதில்லை. ஒய்ஃப் சொல்கிறா, 2 இவன் தனி கொடுத்து போனோன்னு ஆரம்பிச்சிடறான். எதுக்காக இங்கே இருந்தாக்கா தங்கச்சி கல்யாணத்துக்கு இது பண்ணணும். அப்போ அந்த சொல்கிறால அவங்க அண்ணன் அப்படி நினச்சி இந்த இவளுக்கு கல்யாணம் ஆயிருக்குமா இல்லையா. இப்படி உலகத்தில் எல்லாமே சுயநலம் தான். பாரதிதாசன் சொல்கிறார், எனது பிள்ளை எனது பெண்டு என்று சொல்லுகிற சிறியதொரு கடுகு உள்ளங்கிறான். ஒரு கடுகு மாதிரி இந்த மாதிரி சுயநலம் பிடிச்ச உலகத்தில் இதெல்லாம் இருக்கணும். ஸோ வயசானவங்க என்ன பண்ண வேண்டியிருக்கு, ஏதாவது ஹோட்டலில் போய் கேஷியர் வேலையில் கணக்கு எழுத வேண்டியிருக்குது, ஏதோ ஒரு வேலை செய்ய வேண்டியிருக்குது. இல்லை நிறைய பேர் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இந்த அப்பளம் சுடுறது, இந்த மாதிரி ஊறுகாய் போட்டு கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய இடங்களில் போய் வேலைக்கு சேர்ந்துருப்பாங்க. அதனால் இன்றைக்கி உலகத்தில் சுயநலம் தான் ஜாஸ்தியாக இருக்குது. பெரியவங்களெல்லாம் மதிக்கிற காலம்லாம் ஒரு காலத்தில் போயிடுச்சு, எல்லோரும் ஏற கட்டி விட்டாங்க. ஆனானப்பட்ட பட்டினத்தார் அவ்வளோ பெரிய சாமியாகி அம்மா கொல்லி வச்சுட்டு போகணும்னு சொல்கிறாரு இல்லையா. அந்த மாதிரி ஆதிசங்கராச்சாரியார் நினைக்கிறாரு. ஒவ்வொருத்தரையும் நினச்சிட்டே வா, எப்படிலாம் அவங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு மரியாதை பண்ணியிருப்பாங்கன்ட்டு. ஸோ நமக்கு இன்னும் சுயநலம் தான் இருக்குது இந்த உலகத்தில்.
அதாவது நம்ம என்ன நினைக்கிறோம், நமக்கு வர்ற சம்பளத்தில் நம்ம பொண்டாட்டி பிள்ளை குட்டிங்களை பார்க்குறதே கஷ்டம், இதில் பெரியவங்களுக்கு எப்படி நம்ம இதெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் இருக்குது. உங்கள் அப்பா அம்மா அப்படி நினச்சிருந்தாங்கன்னா உன்னை படிக்க வச்சு வளர்த்து ஒரு கல்யாணம் கட்டி 2 குழந்தை பிறகு வரைக்கும் வெயிட் பண்ணியிருப்பாங்களாம். அதனால் கொஞ்சம் காமாக திங்க் பண்ணால், இப்போ என்ன நீ 4 தோசை சாப்பிட்றது 2 தோசை சாப்பிட, 2 தோசையை அவங்களுக்கு ஆளுக்கு ஒரு தோசை கொடுத்து தொலை. இந்த எண்ணங்கள் தான் வாழ்க்கைன்றது. அதனால் இந்த தாயை சிறந்த தயான தத்துவன்னு ஒரு அம்மா இருக்கா, அவளுக்கு தெரியும் 6:30 மணிக்கு குழந்தைக்கு பசிக்கும் பால் கொடுக்கணும்னு சொல்லி. அதனால் பாலை சூடு பண்ணி குழந்தைகிட்ட வர்றதுக்குள்ளே அதை உஃப்னு ஊதிக்கின்னு வந்து அது சூடாக இருக்குமா இல்லையான்னு பார்க்குறதுக்கு வாயில் ஒரு ஸ்பூன் கொட்டி அப்புறம் குழந்தைக்கு கொடுக்குறான் இல்லையா. இப்படியெல்லாம் அவங்க எப்படி கஷ்டப்பட்டு வளர்த்தாங்கன்றது நமக்கு பார்க்குறமே தவிர மைண்டில் அதெல்லாம் வாங்கிறது இல்லை. ஹவு மச் தி சாக்ரிஃபைஸ் டு பிரிங் அஸ் அப் அப்படிங்கிறது நமக்கு என்றைக்கு புரியுதோ அன்றைக்கி வி வில் சாக்ரிஃபைஸ் தானே வாழ்க்கை. அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணதுனால தானே நீ பெரிய பையனாகி வேலைக்கு போயின்னு இருக்க, கல்யாணம் ஆச்சு. அது மாதிரி சாக்ரிஃபைஸ் பண்ணுறது தான் வாழ்க்கை. இது தெரிஞ்சதுன்னா உலகத்தில் இந்த ரிலேஷன்ஷிப் நல்லாயிடும். கடவுள் ஒரு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நேரடியாக அவன் பார்க்க முடியாது. அதனால் உன்னை பார்க்குறதுக்கு உனக்கு ஒரு அப்பா அம்மாவை படித்து வச்சுருக்கான், உன்னை பார்க்குறதுக்கு அவன் ஒரு அப்பா அம்மாவும் படித்து வச்சுருக்கான். ஸோ தே ஆர் ஆல் எம்பாடிமெண்ட்ஸ் ஆஃப் காட். அவங்களும் கடவுளுடைய வடிவங்கள் தான். என் இடர் களையும் மாதா பிதாவென நான் உன்னை வரித்தேன், இனி யாதாமால் யாதாமினி. என் கஷ்டத்தெல்லாம் போக்குற அப்பா அம்மாவை உன்னை வச்சுருக்கேன் பகவானே, நீ என்னானா என்ன எல்லாம் நீ தான் பார்த்துக்கணும். தடித்த ஓர் மகனை தாயடித்தால் தந்தை அணைப்பன், பிறிதொருகால் தந்தை அடிப்பின் தாய் அணைப்பள். இங்கு எனக்குற்ற தந்தையும் தாயும் பொடித்திருமேனி அம்பலத்தாடும் புனிதானி ஆதலாலே என்னை அடித்தது போதும் அணைத்திடல் வேண்டும் அம்மையப்பா இனி ஆற்று. எப்போயாவது அப்பங்கார அடிச்சா அம்மா ஓடி வருவாங்க, ஏன் அங்கே பச்சை கொஞ்சம் போட்டு அடிக்கிறீங்கன்னு. இன்னொரு தடவை அம்மா அடிக்கிறப்போ அப்பங்காரம் ஓடி வருவாங்க, ஏண்டி உனக்கு புத்தி இல்லை பையனை போட்டு பண்ணுறேன்ட்டு. அப்போ கடவுள்கிட்ட சொல்கிறான், எனக்கு அம்மா அப்பா 2 பேருமே நீ தான், நான் யார்கிட்ட போய் அழுவேன், அதனால் எனக்கு கஷ்டம்லாம் கொடுக்காதையா, என்னால் தாங்க முடியல, சீக்கிரம் என்னை உருப்பட வச்சுது அப்படின்னு அர்த்தம். நிறைய பாடல்கள் இருக்குது நம்மக்கிட்ட, எல்லாம் மறந்து போச்சு. இப்போலாம் யாரும் படிக்கிறாங்க, இன்றைக்கி லிட்ரேச்சரே யாரும் படிக்கிறது இல்லை, தமிழே நிறைய பேர் படிக்கிறது இல்லை, எல்லாம் சான்ஸ்கிரிட்டு ஃப்ரெஞ்சு இந்த மாதிரி லாங்குவேஜுக்கெல்லாம் போயிடுறாங்க. Question from Nagarkovil Priya. Baba, you say that without eliminating all worldly desires, we cannot attain spiritual liberation and become one with God. While some people may be driven by materialistic desires, others yearn for experiences like traveling or exploring the world. Even if we overcome materialistic desires, how can we eliminate the simple desire for knowledge or the longing to experience new things? ஆசைகள் இருக்கிற வரைக்கும் உனக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஆசானுகுலம் துகளாயினவின் பேச அனுபூதி பிறந்த திவ்யங்கிறாங்க. எல்லா ஆசையும் அடங்கின பின்னால் பேசாத ஒரு அமைதியும் உனக்கு கிடைக்கும். ஆசைக்கூர் பக்தனேனுங்கிற வார்த்தையை அருணகிரி பெருமான் பயன்படுத்துகிறார். நீங்கள் ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறீங்க, போகிற போது ஒரே கடா புடா சவுண்டு, டேபிள் ஏற்றுன்னு இருப்பான், சேரை போட்டுன்னு உட்காந்துருப்பான், அண்டா குண்டா எல்லாம் டங்கு புங்குன்னு சத்தம் கேட்டுனே இருக்கும். நீ உட்காந்த உடனே பருப்பு போட்டு பாயசம் போட்டு கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் பண்ணி எல்லோரும் சாப்பிட ஆரம்பிக்கிற போது அந்த சத்தம்லாம் அடங்கினே வரும். எல்லாம் முடிச்சுட்டு வெறும் தயிர் சாதம் இல்லை பாயசம் லாஸ்ட்டில் வர்ற போது கலக் புலக் சத்தம் தான் கேட்கும். மீதி அந்த டங்கு புங்கெல்லாம் நின்று போயிடும். அது மாதிரி உலகத்தில் 1000 ஆசை இருக்குது. அத்தனை ஆசைகளையும் நீ முடித்தால் வெளியே ஆசை அடங்காது. ஆசை அருமின் ஆசை அருமின் ஈசனோடாயினும் ஆசை. கடைசியில் கடவுள் மேலே மாத்திரம் ஆசை இருக்கும், அதை கூட விட வேண்டியிருக்கும். கடவுள் மேலே இருக்கிற ஆசையும் விட வேண்டியிருக்கும். இப்போது வெங்கட்ராமன் ஒரு பையன் மதுரையிலேருந்து திருவண்ணாமலைக்கு கிளம்பணும். வர்றாரு, பாதாளலிங்கத்தில் உட்காந்தாரு, பாலரமணர்னு பேர் வைக்கிறாரு சேஷாதிரி சுவாமிகள், எல்லாமே இருக்குது. அது திருவண்ணாமலைக்கு வர்றதுக்கு முன்னால் விழுப்புரத்தில் முருகர் ஒரு முஸ்லீம் ராவுத்தார் மாதிரி வேலூருக்கு போகாத, அங்கே கால்ரா புளிக்கெல்லாம் இருக்குது, விழுப்புரத்தில் இறங்கிட்டு திருவண்ணாமலைக்கு போங்கிறார். இவர் திருவண்ணாமலையில் இறங்கி அங்கே இருக்கிற இதில் விழுப்புரத்தில் இறங்கி அங்கே இருக்கிற ஒரு கோயிலுக்கு போய் நைட்டு படுத்துன்னு காத்தால் இதில் இருக்கிற ஏரியிலே ஆற்றுலேயே குளிச்சுட்டு கோயில் பிரசாதத்தை சாப்பிட்றாரு.
சாப்பிட்டுட்டு அங்கே இருக்கிற ஐயர்கிட்ட சொல்கிறார், என் காதில் இருக்கிற கடுக்கனை அடமானம் வச்சுன்னு எனக்கு கரெக்டாக இங்கேருந்து திருவண்ணாமலை, விழுப்புரம் டு திருவண்ணாமலை பஸ் 40 கிலோமீட்டர் தான், கொடுக்க முடியுமான்னு. அவர் கொடுக்குறாரு, ஒரு சீட்டு எழுதி கொடுக்குறாரு, ஒரு கடுக்கன் அடமானம் இவ்வளோ ரூபா கொடுத்துருக்கேன்னு. வெளியே வந்தோடனே நாம தான் ஊருக்கே போக போகிறதில்ல, எல்லாத்தையும் விட்டு வந்திருக்குமே, அதையும் கீச்சு போட்டார். அதுதான் ஐஎஸ் லெவல். திருப்பி நம்ம ஊருக்கு போவோன்னு நினச்சி இருக்கிற வை செட் ஆகாது. அதனால் ஒரு 1000 காக்காக்குது, நீ 1000 கல் வச்சுன்னு ஒவ்வொரு காக்கா இதுலேயும் போட்டுக்குன்னு அடிச்சுன்னு உட்காந்துருப்பேன். ஒரு கல் எடுத்துகிட்டு உஸ்ஸுனாக்கா எல்லா காக்காவும் பறந்து போகும். அந்த மாதிரி ஒன்று கலகலகலன்னு 1000 ஆசை இருக்கும். அதிலிருந்து நீ கண்ட்ரோல் பண்ணனா ஒரு கல்லை பிடிக்கணும். அந்த கல்லுக்கு பேர் கடவுள். அது பிள்ளையாராக இருக்கலாம், முருகனாக இருக்கலாம், சிவனாக இருக்கலாம், அம்பாலாக இருக்கலாம், ஏதோ ஒரு கல். உங்கள்கிட்ட ஒரு 1 லட்ச ரூபா கொடுத்து பேங்க்கில் கட்ட சொல்கிறோம். இங்கேருந்து பேங்க் போகிற வரைக்கும் தொட்டு பார்த்துக்கிட்டே இருப்பேன். அதுக்கு ஒரே வழி என்ன, அந்த 1 லட்ச ரூபாவை முதல்ல 1000 ரூபாய் நோட்டாக மாற்று. அதுக்கப்புறம் பேங்க்கில் போய் ஒரு 10 ரூபா கொடுத்து ஒரு டிடியாக வாங்கி ஜோபியில் வச்சுக்கோ, இல்லையா? அப்போ இவ்வளோ கனத்தை நீ சுமக்க வேண்டியதில்லை. அது மாதிரி உலகத்தில் ஆசைகள் நிறைய இருக்கும். எல்லா ஆசையும் மாற்றி கடவுள் மேலே மாத்திரம் ஆசை வை. அந்த ஆசையை லாஸ்ட்டை விட்டுடு. ஏசுநாதர் இருந்தார், எல்லாத்தையும் விட்டார். அவர் போய் மலை மேலே படுத்துன்னு இருப்பார். கடவுளுடைய பிள்ளையாகி இயேசுக்கோ படுப்பதற்கும் ஒரு இடமில்லை, பறவைகளுக்கு கூட ஒதுங்குவதற்கு ஒரு கூடி இருக்கிறது தான் பைபிள். யாரோ கொண்டாந்து கொடுத்த ரொட்டி எல்லாருக்கும் கிள்ளி கொடுத்துட்டு அவர் ஒரு வாய் போட்டுக்குவார். அப்படி ஒரு நல்ல அவரை எல்லோரும் சேர்ந்து சிலுவையில் போடுறாங்க. அனாதையாக போகிறார் அவர். யாரும் அவருக்கு எத்தனை பேர் கண்ணு கொடுத்தாரு, மடவண்ணரை கூட்டார், பேய் பிசை ஓட்டினார், செத்தவனை போய் எல்லாத்தையும் பண்ணார். இந்த சமுதாயம் நன்றியே இல்லாமல் அவர் எங்கே ரோமன் சோல்ஜர்ஸ் நம்மளை பிடிச்சிவாங்களான்ட்டு. அந்த பொலாந்தியஸ் பைலட்டுங்கிறவனுக்கு தெரியும் இவர் நேர்மையானவர். அவன் நான் பரபாசை விடுதலை செய்கிறேங்கிறான். அவங்க சொல்கிறாங்க, இல்லை பரபாஸ் யார், கொலைகாரன், அவனை இல்லை அவனை தூக்கில் போடுறேன், பரபாசை விடுதலை செய்யுங்க, இயேசுவை தூக்கில் போடுங்கன்றாங்க. இவர் கை கழுவுறார், இந்த பாவமே எந்த கிடையாது அப்படின்னு. அதனால தான் இன்னி கூட யாராவது ஒருத்தன் தன் டியூட்டியில் ஃபெயில் ஆகிட்டான்னாக்கா வாஷிங் ஹேண்ட்ஸ் லைக் பொலாந்தியஸ் பைலட் அப்படின்வாங்க. கை கழுவுறது நம்முடைய பொறுமைகள். ஸோ அப்படி அனாத மாதிரி அவர் போகிறாரு, சிலுவையில் வைக்கிறாங்க. அப்போ கூட அவர் சொல்கிறார், ஃபாதர் ஃபர்கிவ் தம் ஃபார் தே நோ நாட் வாட் தே டூங்கிறார். பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது என்னதென்று அறிகலாது செய்கிறார்கள் அப்படின்னு. அப்போ கூட அவரால் அவருடைய நல்ல புத்தியை விடவே முடியல. தாகம் எடுக்குது, இடுப்பில் இருக்கிற அரை துண்டு கீழே விழ போகுது. அவங்க தாகத்துக்கு தண்ணி கேட்டாக்கா ஒரு ஈரத்துணியை நினச்சி வாய்கிட்ட ஆட்டி அவரை கேவலப்படுத்துகிறாங்க. தண்ணி கொடுக்கல, அந்த தண்ணியை வாயில் விடலான்னு ட்ராப்ஸு வேணும்னே விடாமல் பண்ணாங்க. அது வரைக்கும் தாக்கு பிடிச்ச அவரால் அதுக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியல. பிதாவே என்னை ஏன் கைவிட்டீர்னார். ஃபாதர் ஒய் ஹாவ் யூ ஃபர்சேக்கன் மீ, பிதாவே என்னை ஏன் கைவிட்டீர். அதுக்காக தான் கடவுள் காத்துட்டுருக்கார். கடவுள் மேலே இருக்கிறதுலேயே ஆசை, அது கூட போனால் தான் அவருடைய உடம்பை விட்டு ஆவி பிரியும். அந்த நிலைகளை இயேசுவே அனுப்பிச்சார்னா, நீங்கள்லாம் இந்த உலகத்தில் போன டீப்புள்ள குட்டிங்க, ஊடு வாசல் அகம் மாடு மடந்தை எனும் ஆசையில் திரிவனுங்கிறார் அருணகிரிநாதர். அந்த மாதிரி எல்லா ஆசைகளையும் வச்சுக்கிட்டு ஆசைக்கு ஒரு பக்தனே என்ற நிலையில் இருக்கிற நீங்கள் எப்படி இதெல்லாம் விட்டுற முடியும்? ரமணர் கடுக்கன் அடமானம் வச்சதை தூக்கி போட்ட மாதிரி, இயேசுநாதர் கடவுள் மேலே இருந்த ஆசையும் தூக்கி போட்ட மாதிரி, என்றைக்கு உன்னால் விட முடியுதோ அன்றைக்கி நீ கடவுளை அடைவாய். இல்லைன்னா இந்த உலகம் ஒரு நங்கூரம் பாய்ச்சப்பட்ட கப்பல் நகருமா? அதனால் நங்கூரத்தை தூக்குறாங்க, இங்கேருந்து அமெரிக்கா வரைக்கும் போயிடும் கப்பல். அந்த மாதிரி இந்த ஆசை தான் நங்கூரம். அது பொண்டாட்டிக்கிட்டு இருக்கலாம், பிள்ளைக்கிட்டு இருக்கலாம், காரு பங்களா ஸ்கூட்ரு ஏதோ ஒரு மண்ணாங்கட்டி மேலே இருக்கும். அது இருக்கிற வரைக்கும் வண்டி நகரவே நகராது. இந்த உலகத்தில் தான் கூட்டம் அடிச்சுன்னு உட்காந்துக்கினே இருப்பேன். ரொம்ப கஷ்டம். ஆசையை விடுறதுங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. எல்லாத்தையும் தாண்டின ஒரு ஹையஸ்ட் லெவல் அது வந்தால் யூ ஆர் லிபரேட்டட். அதுக்கு முன்னாடி பாசிபிள் இல்லை. நான் 100 தடவை சொல்லிட்டேன், நான் உங்கள் எல்லாரோட வசதியாக இருந்தாலும். ஆனால் ஒரு காலகட்டம் ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி ஒரு டெத் எக்ஸ்பீரியன்ஸ் வருது இல்லையா, அதுக்கு பின்னால் இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு. டெத் எக்ஸ்பீரியன்ஸ் வந்தவுடனே ஒரு வேஷ்டி கட்டின்னு ஒரு கோபால் பல்படி 100 வேஷ்டி ஒரு ஜுவல்லாம் போய் சர்ட்டு போட மாட்டேன், செருப்பு போட மாட்டேன், பஸ் ஸ்டாண்டில் பிச்சைக்காரங்க கூட போய் படுத்துக்குவேன், மகந்தேரி காட்டில் போய் தனித்தனியாக கரடிக்கு போட்டியாக உட்காந்துக்கின்னு இருப்பேன். உன்னால் இதெல்லாம் பண்ண முடிஞ்சால் நீ கூட பாபா ஆகிடலாம். முடியாது உங்களால். இட்ஸ் நாட் ஈஸி. சாதாரண இல்லை விடுறதுன்றது. அதுக்கப்புறம் நீ நிஜமாக கரெக்டாக இருக்கியான்னு தெரிஞ்சாக்கா
உனக்கு அனுபவங்கள் வர ஆரம்பிக்கும். அப்போ அந்த அனுபவங்கள் தான் வந்து உன்னை மோட்டிவேட் பண்ணுற விஷயம். அதாவது நீ கரெக்டாக இருக்க அப்படின்ற நிலை வந்தாக்கா நீ வந்து கங்கையை பார்க்கலாம், என்ன மாதிரி காயத்ரி தரிசனம் கிடைக்கும், முருகனை பார்க்கலாம், எல்லாரையும் பார்க்கலாம். அந்த மாதிரி வர்றபோதும் உனக்கு ஒரு வெறி வந்துடும். ஓ, நம்ம பண்ணுறது கரெக்டு தான் போல இருக்குது, நமக்கு வருதுன்ட்டு. அண்டு இதில் பல நிலைகள் இருக்கும், பல நிலைகள் இருக்கும். நான் தான் சொல்கிறேன்னே, மோகினிங்க இருக்காங்க, செலஸ்டியல்ஸ் இருக்காங்க, இந்த பெரிய உடம்பு தோப்பெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிற குட்டி சாத்தானுங்க மாதிரி இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்காங்க இந்த ஸ்பிரிட்ஸில். அவங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க. உன்னோட பவர் ஆஃப் தி மந்திரம், நான் எப்பயும் மந்திரம் சொல்லிக்கிட்டு இருப்பேன், அது வந்து அவங்களெல்லாம் இழுக்கும். அப்போ அவங்கெல்லாம் வந்து கஷ்டப்படுறாங்க இல்லையா, வெயிலில் அவங்கள பாண்டிலியில் போட்டு வத்த மாதிரி இருப்பாங்க. ஓ, உன்ன மாதிரி ஒரு ஆளுக்கு இடத்துல வந்து உட்காந்து இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் அந்த இது அடங்கும், அந்த இது பேட் ஃபீலிங் அடங்கும். அதனால தான் அவங்க வராங்க. அவங்களுக்கும் உனக்கும் ஒன்றும் சம்மந்தம் இல்லை. நீ பயப்படக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே தெரியும். நீ டீப்பாக இருக்கிற வரைக்கும் எல்லாம் உட்காந்துருப்பாங்க. நீ கண்ணு திறந்து பார்த்த உடனே வித்தின் 2 minutes அப்படியே அந்த போயிடுவாங்க. உங்கள் கதவு பூட்டி தான் இருக்கும், ஜன்னல் பூட்டி தான் இருக்கும், கர்டன் போட்டு தான் இருக்கும். தேர் ஆர் எத்தீரியல் ஸ்பிரிட்ஸ். அவங்களுக்கு இந்த கதவு ஜன்னல் இதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. எல்லாத்தையும் டிரான்ஸ்கிரஸ் பண்ணிக்கிட்டு உள்ளெல்லாம் போவாங்க. இந்த மாதிரி அனுபவங்கள் வரும், ஆனால் டைம் பிடிக்கும். எப்பயோ இதெல்லாம் நான் பிடிச்சிட்டேன். நான் மகேந்திரகிரி காட்டில் போய் ஒரு பாறை மேலே படுத்துன்னு இருப்பேன். அப்போது என்னை விட பெரியவங்க இருக்காங்க இல்லையா, சிவன், புள்ளியார், முருகர், இவங்கெல்லாம் என் தலைமாட்டில் நிற்பாங்க. நம்மளோட கொஞ்சம் தவம் கம்மியாக இருக்கிற தேவதைகள், தேவர்கள் இருப்பாங்க. அவங்கெல்லாம் கால் மாட்டு சைட்லலாம் நிற்பாங்க. நமக்கு நல்லா தெரியும் இப்படிலாம் இருக்குன்னா ஆன்மீகத்தில் உனக்கு நம்பிக்கை வருது. நான் சொல்கிறதெல்லாம் 1984 to 88 காலத்தில் என்னெல்லாம் நடந்ததுன்னு சொல்லிகிட்டு இருக்கோம் உனக்கு. ஸோ எல்லாமே நிஜம்தான் நம்ம பெரியவங்க சொன்னது. நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கிற உலகத்தை விட உங்களுக்கு தெரியாத உலகம் தான் பெருசு. இதில் எத்தனையோ இருக்காங்க. கந்தர்வர்கள் இருக்காங்க, தேவர்கள் இருக்காங்க, ராட்சசர்கள் இருக்காங்க. இப்படி உலகத்தில் எத்தனையோ படைப்பு இருக்குது. அண்டு எல்லோரும் உன் கண்ணுக்கு தெரிவாங்க. ஆனால் அவங்களுக்கு நீ யாருன்னு தெரியும். ஆனாலும் தேர் நாட் டச் யூ. உன்னை பற்றி அவங்களுக்கு தெரியும், இருந்தாலும் பெரிய ஆள், நம்ம கூட இருந்தாலும் ஹெல்ப் பண்ணுவாங்கிற மாதிரி இருந்து அவங்க நம்மக்கிட்ட வருவாங்க. இல்லைன்னா சும்மாலாம் வர்றதில்லை யாரும். ஆன்மீகன்றது ரொம்ப பெரிய பாஷை. நீங்கள் இன்றைக்கி தயாராக இல்லை. காரணம் இன்னும் உங்களுக்கு கர்மா முடியல. கர்மான்றது என்ன? ஒரு ஹஸ்பண்டு, பொண்டாட்டி, பிள்ளைக்குட்டி, இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் இருக்கு இல்லையா. கர்மா இஸ் வாட்? ஆக்ஷன். அந்த ஆக்ஷன் ஃபுல்ஃபில் ஆகிற வரைக்கும் நீங்கள் உலகத்தில் இருப்பீங்க, இருந்து தான் தீருவீங்க. இதுலேருந்து நீங்கள் ஓடலாம் முடியாது, ஓட முடியாது, ஒழிய முடியாது, அனுபவிச்சு தான் ஆகணும். ஒரு வாந்தி வந்தால் எடுத்துடணும், பேதி வந்தால் பாத்ரூம் போயிடணும், தும்மல் வந்தால் தும்மிடணும். அந்த மாதிரி கர்மா என்பது அனுபவிக்க வேண்டிய விஷயம். நீ ஏதோ மந்திரம் சொல்கிறதுனாலையோ 2 கோயில் சுற்றுறதுனாலையோ கர்மாலாம் இல்லாமல் போகாது. யூ டு வாஷ் த கர்மாஸ். அதுக்கப்புறம் நான் சொல்கிற நிலைகள்லாம் என்னன்றது உங்களுக்கு தெரியும். எதையும் பாதிக்காத, எதையும் பாதித்து விடாத ஒரு நிலை இருக்குது இந்த உலகத்தில். மனிதனாக பிறந்தவங்களுக்கு எதையும் பாதிக்காத, எதையும் பாதித்து விடாத ஒரு நிலை இருக்கும். குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை